இன்னையோட டே நம்மளுக்கு சூப்பரா போகணும்னா மார்னிங் நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். மார்னிங் நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கணும்னா முன்னாடி மீல் பிளானிங் பண்ணிருக்கணும். என்னோட டே இன்னைக்கு சூப்பரா போச்சு. உங்களோட டே எப்படி போச்சுன்னு சொல்லுங்க. இன்னைக்கு ஹேம்ஷி லஞ்ச் பாக்ஸ்க்கு நான் என்ன பேக் பண்ணேன்றதை பாத்துடலாம். இன்னைக்கு ஸ்நாக்ஸ்க்கு பாயில் பண்ண ஸ்வீட் பொட்டேட்டோ வச்சிருக்கேன். கூடவே கொஞ்சம் கிரேப்ஸும் கொடுக்குறேன். சம் டேஸ் ஹேம்ஷி ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ஃபேன்சியா இருக்கும், பட் சம் டேஸ் ஹெல்த்தியா தான் கொடுப்பேன், ஸ்ட்ரிக்டாவே சொல்லிடுவேன். அவங்க கேட்கற மாதிரி நம்ம கொடுத்தாதான் நம்ம கொடுக்குற மாதிரி அவங்க சாப்பிடுவாங்க. ரொம்ப சிம்பிள் ஃபார்முலா. லஞ்ச்க்கு சுண்டல் அண்ட் உருளைக்கிழங்கு போட்ட ஒரு சூப்பரான குருமா. இது எங்க வீட்ல எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். சைட் டிஷ்க்கு காலிஃபிளவர் 65 கொடுத்திருக்கேன். செம்ம காம்பினேஷன்ல. இப்பெல்லாம் கண்ண மூடி திறக்கிறதுக்குள்ள பசங்க வளர்ந்துடுறாங்க அண்ட் டிஃப்ரெண்டா கேக்குறாங்க ஸ்கூலுக்கு பேக் பண்றதுக்கு. மேக்ஸிமம் ஹேம்ஷிக்கு அவளுக்கு என்ன பிடிக்குதோ அந்த மாதிரி தான் நான் மீல் பிளான் பண்ணுவேன். பட் ஆல்டர்னேட்டிவ் டேஸ் ஹெல்தி வெர்ஷன் தான் சாப்பிடணும்னு அவளுக்கு எக்ஸ்பிளைனும் பண்ணிடுவேன். இப்படிதான் எவ்ரி டைம் நான் மீல் பிளான் பண்ணுவேனான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. சம் டேஸ் கொஞ்சம் டயர்டா இருக்கும், ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணும். அப்ப மட்டும் ஏதாவது சிம்பிள் அண்ட் குவிக்கா செஞ்சு கொடுத்துருவோம். முன்னாடி அவங்களை கேட்டு மீல் பிளானிங் பண்ணிட்டோம்னா அவங்களும் லஞ்ச் பாக்ஸ் ஃபினிஷ் பண்ணிட்டு வந்துருவாங்க. நம்மளும் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கலாம். நீங்களும் இதை ஃபாலோ பண்றீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. பாய்.